Taste the Daily. அண்மைச் செய்தி. மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 442வது பிறந்தநாளையொட்டி மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வரும் 11ஆம் தேதி கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களுடைய 442வது பிறந்த நாளை ஒட்டி மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களுடைய 442வது பிறந்த நாளான 11/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் மதுரை கீழவாசல் திருமலை நாயக்கர் மகால் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், அதே போன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு கடம்பூர் ஸ்ரீ ராஜு எம்எல்ஏ அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர் திரு ஆர்.வி. உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு வி.வி. ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாமன்னர் திருமலை நாயக்கர் அவருடைய மரியாதை செலுத்தும் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.